அமுதா, கேட்டது என்னாச்சு? ஐ லவ் யூன்னு சொல்லக்கூடாதா? ஏய், நீ திருந்தவே மாட்டியா? நேத்து தானே மீனா கிட்ட கேட்டு செருப்படி வாங்கின. இதே வேலையா உனக்கு? எனக்கு அதானே வேலை. பொழுது போய் பொழுது விடிஞ்சா இதுக்கு நீ அலையறானுங்க. நல்ல வேலை யாரும் பார்க்கல. தம்பி, டைம் என்னப்பா? ஐயோ ஐயோ ஐயோ, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. 23 பாயிண்ட் எடுத்தா நான் வின்னு. இங்க எவ்வளவு பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே? இவன்ட்ட போய் கேட்டேன் பாரு. யோ பெருசு, போற வழியில லாரிக்காரன் சங்கு ஊதிர போறான், பாத்து போ. மனுஷன் தானே நானு, பயப்படாதே. உட்கார்னே. 10 விரல் இருக்குது, 2 கால் இருக்குது. பயப்படாதே, பயப்படாத. ஒரு காதல் சமாச்சாரம். காதலா? ஒரு பொண்ணை நான் காதலிச்சேன். அந்த பொண்ணை என்ன கைட்டு விட்டு போயிட்டா. அந்த பொண்ணை நினைச்சு பச்சை குத்துறது. அதனால இந்த பச்சையை எப்படியாவது அழிச்சாகண்ணே. இந்த பச்சையை பார்த்தா எந்த பச்சையை என்ன பார்க்க மாட்டேன். இதுக்காக தான் இந்த புறாண்டியா? நான் பக்கத்து ஊர்ல 10 பேய விரட்டி இருக்கேன். உள்ளூர்ல என்ன இந்த விரட்டியப்பா? ஏன்பா, பாக்குறதுக்கு இது நல்லா தானே இருக்கு, எதுக்கு அழிக்கணும்? இந்த பச்சையை அழிச்சாகண்ணே. கண்டிப்பா அழிக்கணும். எந்த பொண்ணு என்ன பார்க்க மாட்டேங்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அழிச்சே ஆகணும். அழிக்கணுமா? ஆமா. அது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல, காசு நிறைய செலவாகுமே. பரவாயில்ல, எவ்வளவு செலவானாலும் நான் கொடுக்குறேன். இந்தாங்க, நல்ல மருந்தா கொடுங்க. இந்தா, இத தடவை சரியா போயிடும். இது தடவை சரியா போயிடுமாண்ணே? நீ வேறப்பா, இந்த ஊர்ல என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டவன் கை கால் விளங்காதவனே நடந்து போய்கிட்டு இருக்கான். இத நீ என்னைக்கு தடவை ஆரம்பிக்கிறியோ அன்னையில இருந்து நீ என்ன தேட ஆரம்பிச்சிருவ. அப்படிங்களாண்ணே? பாக்கலாண்ணே. சரிங்கண்ணே, போயிட்டு வா போயிட்டு வா. அண்ணே, குரங்கா பிறந்திருப்பான் போல இருக்க. டேய் சரவணா, பாத்ரா, டேய் டேய் கீழே போட்றாதீங்கடா. டேய் தாத்தை தித்தித்தை, 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 தாத்தை தித்தித்தை. நல்லா இருக்கியா? இந்த செல்போனுக்கு கடல்ல போட்டு தை தை தித்தித்தை, தை தை தித்தித்தை, தை தை தித்தித்தை, தை தை தித்தித்தை, தை தை தித்தித்தை. இன்னைக்கு போதும், நாளைக்கு பார்க்கலாம். நான் வரேங்க, நீங்க வாங்க. லைன்ல நில்லுங்க. கார் அம்பலத்தை கரங்களால் விளக்கிக் கொண்டு இந்த ஊர் அம்பலத்திற்கு உரியவள் நான் என்று அந்த நிலவு போல் பிரகாசித்து ஓடும் இந்த பெண். டேய் மச்சான், இத்தனை வருடம் எங்களை பிரிந்திருக்க உன்னை ஊரை விட்டே விரட்டியவள். என்னடா கடைக்கு போன இன்னும் காணோம்? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாங்கடா போலாம். ஏய், வாத்தியார் பையனா இங்க இருக்கா, ஏன்டா பயப்படுற? ஏன்டா அவ்வளவு லேட்? கடைக்காரன் கேட்ட கேள்விலாம் பதில் சொல்லிட்டு வரேன்டா. புடுடா, அவனுக்கு ஒரு குடு. இந்தடா. இருடா, யாராவது ஆள் வராங்களான்னு பாக்குறேன். டேய் மச்சான், உன் ஆள் மலர் விடுதுடா. ஏய், பீடிலாம் மடச்சு வச்சுக்கோங்கடா. வாங்கடா போய் லெட்டர் கொடுக்கலாம். சீக்கிரம் இறங்குங்கடா. டேய், எனக்கு பயமா இருக்குடா. இறங்குங்கடா. டேய், சீக்கிரம் வாடா. டேய் பாத்துடா, உள்ளுக்குள்ள குத்துற போகுது. முன்னாடி போடா. போங்கடா சீக்கிரம். என்னது? படிச்சு பாரு. லவ் லெட்டரா குடுக்குற? டேய் சக்திவேலு, வாத்தியார் பையன் உன் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துறேன்டா. இது எடுத்து போடா, நான் வரேன். அவன் எங்கடா இருக்கான்? டேய்
என் தங்கச்சி லவ் லெட்டர் தர கட்டமட கையை கட்டுறா ஏண்டா 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க? சார் என் தங்கச்சிக்கு லவ் லெட்டர் கொடுத்துருக்கான் சார். லவ் லெட்டரா? நிஜமாவே சொல்றேன்? சந்தேகமா இருந்தா இவன் பாக்கெட்டை செக் பண்ணி பாருங்க சார். இந்தடா உடைய எப்படி? என்னடா ஏதோ சுருட்டி வச்சிருக்கான்? ஒரு கட்டு பீடி. ஏண்டா இந்த கெட்ட பழக்கெல்லாம் உனக்கு உண்டா? நீ யாரா நீ? என் பையன், வாத்தியார் பையன். லெட்டரை காணோம். இது இருக்கு சார், இந்தாங்க சார். டியர் மலரு, உனக்கேண்டி இவ்வளவு திமிரு, முடிஞ்சா சீக்கிரம் வளரு. சினிமா உங்களை ரொம்ப தான் கெடுத்திருக்கு. யாரா நீ? உன் பேரு மதி. எல்லாம் என் தலை விதி. என் பையன் பீடி குடிக்கிறான், ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுக்குறான். எனக்கு எவ்வளவு கேவலம். இனிமே இங்க இவனை விட்டு வைக்க கூடாது, ஹாஸ்டல்ல சேர்க்க வேண்டியதான். இங்க இருந்தா உருப்பிட மாட்ட, எல்லாம் என் தலையெழுத்து. ஊருக்கு வந்து சேர். என்ன கொண்டாடா? இந்த சரி நீயே கேழ்ச்சி போடு. வாடா. டிஆர் படம் இந்த பசங்க ரொம்ப தான் மாத்தி இருக்கு. என்னடா மச்சான், பிளாஸ்பேக் முடிஞ்சிருச்சா? டேய், நான் இவ்வளவு நாள் உங்களை மட்டும்தான் மிஸ் பண்ணேன். ஆனா இப்போ இதயமே மிஸ்ஸிங்டா. என்னடா சொல்ற? சும்மா கேரளத்து நேந்திரம் பழம் கணக்கா தள தளன்னு நடந்து போறத பார்த்தா. ஏய், நம்ம தமிழ்நாட்டு பச்சை வாழைப்பழம் மாதிரி வர்ணிக்க தெரியாதா? ஆகுன்னா கேரளத்து நேந்திர பழம் தான் ஞாபகத்துக்கு வருமா? டேய், கேரளா பழம் தான், தமிழ் பழம் தான். டேய் மதி, எப்படா வந்த? ஏன் வெளியில நிக்க? வந்துட்டே உள்ள வா. இருக்கேன். ஏண்டா ஏற்கனவே இவனை என்கிட்ட பிரிச்சு பத்தாதா? வந்தது வரதுமா வந்து சேர்த்துட்டீங்க. குடுறா பேக, குடுறா. அப்புறம் பார்க்கலாம். அப்புறம் என்னப்பா பரீட்சையெல்லாம் நல்லா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கேன் செல்வி. அப்பா சாதம் வேண்டாம், எனக்கு போதும். அவனுக்கு போடு, கஷ்டப்பட்டு பரீட்சை எழுதிருக்கான்ல. இந்தாடா அப்பளா சாப்பிடு. போதும்பா. பாட்டி வாங்க சாப்பிடலாம். என்னங்க பழைய மாதிரி பசங்களோட சேர்ந்து சுத்தாதப்பா. இப்ப எதுக்கு பாட்டி அதெல்லாம்? போதுமா? இருடா, சாப்பிட்டு போடா. போதும்க்கா, நீ சாப்பிடு, பாட்டிக்கு போடு. சாப்பிடுங்க பாட்டி. அண்ணா எழுந்துருங்க, இந்தாங்க காஃபி. அங்க வச்சுட்டு போ. இந்தா, நீ தேடுறது இங்க இருக்கு. ஒன்னேர் இடம் மாத்தி வைக்க சொன்னது. அப்பா உள்ள வந்தாரு, இத பார்த்தா உன் மரியாதை கெட்டு போயிடுமே, அதான் மறைச்சு வச்சேன். மலரே, இது வந்துட்டேமா. ஐயோ கற்பகா, வந்துட்டேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? உன் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு கேளு.
ஏமா கோவமா இருக்க? காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சண்டையா? இல்ல. ஹலோ ஏமா உம்முன்னு இருக்க? சரி, உங்க அண்ணன் வந்துட்டா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். பெஸ்ட். ஏமா கோவமா இருக்க? ஐயோ அண்ணா ஒரு நிமிஷம். மதி என்ன கிண்டல் பண்ணா அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேனா? இல்ல. பின்ன எதுக்காக அவன் வீட்ல போய் சண்டை போட்ட? அவன் உன்கிட்ட பேசுறத கேள்விப்பட்டேன். என்ன பேசினான்னு கேள்விப்படலையா? என்னப்பா இதெல்லாம்? நேத்து நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடினதை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னு பாராட்டிட்டு போனான்பா. இதுல என்னப்பா தப்பு? அவன் உன்கிட்ட பேசுறதே தப்பு. தப்பா? நான் என்ன சின்ன தம்பி படத்துல வர குஷ்புவா? யாரையும் பார்க்க கூடாது, யார்கிட்டயும் பேசக்கூடாது, பொத்தி பொத்தி வளர்த்தது எப்படி பொசுக்குன்னு போயிடுச்சு பாத்தியா? அப்படி என்ன சிந்திக்க வச்சிடாத. எனக்கும் சுதந்திரம் வேணும். பாத்தீங்களாப்பா எப்படி பேசிட்டு போறானே? அவ பேசுனதுல என்ன தப்பு? நம்ம வீட்டு பொண்ணு நம்மள எப்படிப்பா? ஆமாமா, நீங்க எப்போ அவளுக்கு தானே சப்போர்ட். இந்தாங்க காஃபி. டயர்டா இருக்காரு, அவர் கூட மேல ஒண்ணு உருன்னு இருக்கு, அதுக்கு எடுத்து கொடு. என்ன விடு. டேய் மதி, பா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். சரிப்பா. வாமா மலர். உங்க அண்ணன் உன்னை ஆம்பளைங்களோடய பேசக்கூடாதுன்னு சொல்றான். அப்படி இருக்கும்போது நீ எப்படிமா வீட்டை விட்டு வெளியே வந்த? எங்க அண்ணனுக்கு ஊர் உலகம் ஒண்ணுமே தெரியல மாமா. உனக்கு தெரிஞ்சா சரி. செல்வி, யார் வந்திருக்காங்க பாரு. இது வந்துட்டப்பா. வரேன்டா, வரேம்மா. பாட்டி, பால் அடுப்புல வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. மலர், கிளாஸ் ஆரம்பிக்கலாமா? நான் ரெடிக்கா. ஏய், என்னடி இது? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு தடுக்கி விழ பாக்குற? என்னமோ தெரியலக்கா, இன்னைக்குதான் தடுமாறிட்டேன். சரி சரி, ஆடும்போது தடுமாறிடாத. இப்ப வந்து வணக்கம் சொல்லு. தாத்தை தித்தித்தை, 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 தாத்தை தித்தித்தை. ஏய், உனக்கு என்னாச்சு? நேத்து ஒழுங்கா ஆடின? மனசு இன்னைக்கு ஒரே குழப்பமா இருக்குக்கா. குழப்பத்துக்கு காரணம் தெரியல. படிக்கிற பொண்ணுக்கு குழப்பம் வரக்கூடாது. வந்துடுச்சு. கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நாளைக்கு வந்துடு. சரிக்கா. வாசல பார்த்து நடடி. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? எதுக்கு? ஐயோ, சொன்ன கேளுங்க. நல்ல குடிமகன் பஸ்ல இருக்கான். என்ன பார்த்தா எங்க அண்ணன் கிட்ட போய் சொல்லிடுவா. ஓ, அதான் விஷயமா? இப்பவாது புரிஞ்சுது. எவன்டா அவன்? அரசாங்க சட்டத்தை மீறி பஸ்ல தம் அடிக்கிறவன். யாரா அவன்? என்ன ஏத்து கேள்வி கேக்குறது? அண்ணே வணக்கண்ணே. ஏண்டா ஒட்டப்புள்ள போற பஸ்ல தம் அடிக்கிறது தப்பு இல்லையா? ஒருத்தருக்கு சீட் இருக்கு, குடிக்கிறது கம்பி இருக்கு. இதெல்லாம் இருந்து கூட ஒரே கம்பில ஒருத்தர் வராங்க. அதோட தப்பு. எது நடந்தாலும் தப்பு தப்பு தான். வீடியோ வெளிய போடுறான். போறேன். இதோ ஐயோ அப்பா. அதுதான் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய், ஊர் வந்தா ஜெரங்க. பஸ் நிறுத்தா. இறங்கு இறங்கு எல்லாம் இறங்கு. போடா. இந்த பஸ்ல ஏறவே வேஸ்ட். உள்ளச்சாலை இறங்கிட்டு ஆப்பச்சாலை இறங்கிட்டு. தம்பி, ஊர் வந்துருச்சு. டிரைவரே இறங்கிட்டாரு. நீங்க இறங்க. அதுல என்ன, எதிர்க்கு ஒரு வண்டி வந்ததா, நம்ம வண்டி நேரா போயிட்டு இருந்ததா. அப்ப டிரைவர் சடனா பிரேக் அடிச்சாரா. அது வந்து அந்த ஒரு இதுனால ஒரு மேல அப்படி. எந்த வண்டியில பிரேக் போட்டாலும் இப்படி ஒரு பொண்ணு இருந்தா அப்படிதான் நடக்கும். நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க. பாதியாட்டு பையன் தங்கம் இல்லையா? இறங்க இறங்க இறங்குங்கம்மா. கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ண விட மாட்டானுங்கடா. எங்க வேட்டிய காணா? லுங்கி கட்டிட்டு வேட்டின்ற. ஐயோ, எதுல உண்டு எங்க? ஐயோ, அடடடடட. என் பக்கத்துல ஒரு பரதேசி உட்கார்ந்துட்டு ஜோப்புல கைய விடுற மாதிரி விட்டுட்டு இருந்தது. நானும் தட்டுற மாதிரி தட்டிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த வேட்டி உருகிடுச்சு. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? ஏன் அவன அந்த வேட்டி உருகுறானுங்க? போன
ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனமாகையில் ஓம் ஷகீலாய நமஹ, ஓம் டிரைவிங் ஸ்கூலாய நமஹ, ஓம் சாயாக்கட சரசாய நமஹ. இந்த வாத்தியாரு நம்மள மட்டும் விட்டடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப விட்டு படம் பார்த்து தப்பிக்கிறதுக்கு முக்காட போட்டுற வேண்டியதான், வேற வழியே இல்ல. மூஞ்ச வேற பார்த்துட்டாங்க, ஊர்ல சொல்லி மானத்தை வாங்கிடுவாங்க. சார் சார், சாமி தரிசனம் எப்படி சார்? டேய் மச்சான், சார் கொங்க கோயிலுக்கு போயிட்டு வராரா? சாமி தெரிஞ்சதோ இல்லையோ. சார் சார், பார்த்த பிட்டு படத்துல ஒரு சின்ன பிட்டாச்சும் சொல்லிட்டு போங்க சார். கையில கிடைச்சும் வாய்க்குல போல பாத்தியா? வர்றேன் வர்றேன்றானுங்க, வரமாட்டேன்றானுங்க. டே அரக்கா, முதல்ல நீ உள்ள போ, அவனை அப்புறம் வச்சுக்கிறேன். என்னடா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? வாங்க, உங்களை தான் பேசிக்கிட்டு. இல்ல இப்பதான் வந்தேன். ஊத்து முதல்ல. அதான் வந்துட்டேன். இந்த ஊருக்கா இது வேற கூடாத. ஏனே ரொம்ப டென்ஷன் இருக்க மாதிரி இருக்கு. டென்ஷன் தான், இன்னொரு ரவுண்ட் ஊத்து. என்ன அப்படி என்ன டென்ஷன் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? என்னை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நீதான். உங்ககிட்ட சொல்லாமலா? என் தங்கச்சி மலரை பத்தி என்ன நினைக்கிற? நான் இதுக்கு தப்பா நினைக்க போறேன்? அதுவும் இல்லாம உன் குடும்ப விஷயம் எனக்கு எதுக்கு? அடச்சி, அத பத்தி ஏன் உங்ககிட்ட கேக்குறேன்? வேற எதை பத்தி கேக்குறீங்க? எவனோ ஒரு பொறுக்கியை திட்டினதுக்கு என் தங்கச்சி என்ன திட்டினா இல்ல, அத கேக்குறேன். இன்னைக்கு கூட பஸ்ல என் 2 கண்ணால பார்த்தேன். நம்ம தங்கச்சி பக்கத்திலேயே அந்த வாதியாம நின்னுட்டு வரானே. என் தங்கச்சி கூட பேசுனானா? என்னது பேசுனானா? பேச பார்த்து சும்மா விட்டு போனா அவனை. இன்னொரு ரவுண்ட் ஊத்து. வேண்டாம், இதுவே ஜாஸ்தி. சந்தேகப்படுற மாதிரி வச்சால, இன்னொரு ரவுண்ட் ஊத்து. சரி, இப்படி தெரிஞ்சுதான் இந்த கோட்டை நான் அங்கேயே அடிச்சுட்டு வந்திருப்பேன். சரி, எனக்கு என்ன ஆகி போச்சு? உன் தூக்கம் ஏன் தூக்கம் இல்லையா? குடு. ஏய் மலர், என்னமோ சொல்லணும்னு சொன்ன, இப்ப மௌனமாவே வர. அறியாத வயசுல நீங்க லெட்டர் கொடுத்தீங்க, நான் வாங்கல. இந்த பருவ வயசுல நான் லெட்டர் கொடுத்திருக்கேன், நீங்க படிச்சு பார்க்கணும். வரேன். மலர், பதில் நாளைக்கு சொன்னா போதும். உங்க மேட்டர் தரமாட்ட சொல்லிட்டேன். சரியாயிடும். எங்க போறீங்க? டேய், நான் எங்க போறேன்? உனக்கு என்னடா? நான் உங்களை கேட்கல, அக்காவை கேட்டேன். அடு உட்காரு. ஐயா அம்மா. ஊருல ஓடு ஓடு ஓடு. போய் டேய், எங்கடி போற? அச்சோ, என்ன இப்படி ஆயிட்டானுங்க? எஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீ. பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி போறோம்? இப்படி நேரா லெஃப்ட்ல போப்பா. இப்படியே போய் அப்படி போனா வந்து இப்படி இப்படி கேளுங்க. ஐயோ, முன்னாடி கட்டி போடா. ஐயோ, யாருக்கு கட்டி போடா? யோ, தெரியும் தெரியும் கட்டி பிடிச்சா, அதுக்கே அடிக்கிற? வாயா போலாம். என்னது தெரியாம கட்டி பிடிச்சானா? அப்ப இத விட்டுட்டு போக சொல்றியா? நான் விட மாட்டேன். இந்த அநியாயத்துக்கு யாரும் ஊருக்குள்ள இல்லையா? ஐயா ஊருக்குள்ள இல்லையா? ஓடி வாங்க. ஏய், என்னாச்சு? நான் இருக்கேன். ஐயா நல்லவரே வாங்க. ஒரு அறாரத்தை என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாங்க இவன். ஏய், எப்படி அறிஞ்சா அவன் கட்டி பிடிச்சான்? ஐயோ, கட்டி பிடிச்சானே. எல்லாம் கட்டி பிடிச்சா தெரியும். நீ எப்படி அறிஞ்சா? ஐயோ, இவனை கட்டி பிடிச்சா. ஐயோ, இதுக்காக யாருமே இல்லையா? ஓடி வாங்க, ஓடி வாங்க, ஓடி வாங்க. என்ன ஆச்சா? ஐயா, ஒரு அறாரத்தை என் பொண்டாட்டியை கட்டி பிடிக்கிறாங்க ஐயா. அரைஞ்சா இப்படியா கட்டி பிடிப்பா? கட்டி பிடிச்சானுங்களே. அப்படியா? அப்ப என்ன அரங்கி பார்க்கலாம்? அது இப்படிதான். என்னமா புருஷனை பார்த்து டேய்ன்ற? யோ, நான் அப்பவே சொன்னேன், தெரியாம கட்டி பிடிச்சிட்டா போயிடலான்னு சொன்னேன். இப்ப நீ பண்ண ரகளையினால இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் என்ன கட்டி பிடிக்க ரெடியா இருக்காங்க. அங்க பாரியா. என்னடா இது இப்படி லைன்ல அலைய? ஐயோ, ஊராடா இது, இப்படி அலையறானுங்களே. கடவுளே. ஐயோ, அம்மா சண்முகம். டேய் டேய், ஐயே இருடா. டேய் மச்சான், வால் வந்துட்டாடா. வால் பக்கத்துல வர தீபிகா உஷார் பண்ணலான்னு பார்த்தா அவ மூஞ்ச உடைச்சிருவான்னு சொல்றா. ஏண்டா, உங்க வீட்டுல கண்ணாடியே இல்லையா? டேய் மச்சான், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கிற மாதிரி என்னைக்குமே எங்களுக்கு நீ அழகம் தான்டா. டோன்ட் வரி. ஏய், எவ்வளவு காலம்டா இதே குஞ்சு பழமொழியை சொல்லி ஒப்பேத்திட்டு இருக்க போறீங்க? ஏய், நீங்களாம் வீட்டுக்கு போங்க. நீ வரலையா? நான் மதி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்.
சீக்கிரமா வந்துடுடி. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். டேய் போங்க 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 போங்க. எங்களை கலட்டி விடுற. புரிஞ்சா சார் போங்கடா. நான் தனியா சொல்லணுமா சார்? அங்க போய் மறைவா நின்னு பேசலாமா? படிச்சீங்களா? பதிலே சொல்லலையே. வேண்டான்னு சொல்றதா இருந்தா மட்டும் தானே பதில் சொல்லணும். ஐயோ நீ என்ன காதலிக்கிறதோ நான் உன்னை காதலிக்கிறதோ பெருசில்ல மலர். உங்க அண்ணன் எப்பவுமே என்னோட தவறான கண்ணோட்டத்தோடய பார்த்துட்டு இருக்கான். நான் நல்லவன் என்னைக்கு அவன் ஒத்துக்கிறானோ அன்னைக்கு நான் மறுபடி உன்னை வந்து பொண்ணு கேட்பேன். ஆனா அன்னைக்கு என்ன நீ கட்டிக்குவேன்னு சொல்வியா? அன்னைக்கு என்ன இன்னைக்கு கூட சொல்லுவேன். நீதான் என் புருஷன், நீதான் என் புருஷன், நீதான் என் புருஷன். என்னப்பா இது? ஏதாவது சொன்னாதானே புரியும். ஏன் இப்படி நடந்துட்டே ஒரே இருக்கு? பொண்ணு செல்லம் கொடுத்து வளர்த்தீங்கல்ல, அவன் வரட்டும் சொல்றேன். வந்துட்டா. ஏன் லேட்டு? கேக்குறான்ல, சொல்லேமா. அவ எப்படிப்பா சொல்வா? அந்த மதிப்பையன் கூட தோப்புல கொஞ்சம் குழாவிட்டு வரேன்னு அவ எப்படி சொல்வா? அண்ணா, ஏன் இல்லன்னு சொல்ல போறியா? நான் ஏன் இல்லன்னு சொல்லணும்? பேசிட்டு தான் வரேன். என்னது பேசிட்டு வரியா? பேசிட்டு வந்ததுல என்னப்பா தப்பு? என்ன தப்பா? அவன் பொறுக்கி பையங்கிறத மறந்துட்டியா? உன் தங்கச்சி பொறுக்கி இல்லையே. பாத்தியம்மா, ஒரே பொண்ணுன்னு ஊட்டி வளர்த்தியே, என்ன தப்புங்கிறா? உன் தங்கச்சியை நம்பலையானே? நாங்க நம்புறோம். இந்த ஊர் உலகம் இருக்கே, அது பணமரத்துக்கு அடியில நின்னு பாலை குடிச்சாலும் கல்லுன்னு தான் சொல்லும். 10 பேர் நடந்து போற இடத்துல ஒரு பையன் கூட தனியா நின்னு பேசினா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இனிமே காலேஜுக்கு போனமா வந்தமான்னு இருக்கணும், புரியுதா? உள்ள போ. என்ன இப்படி பாக்குறீங்க? என் குடும்பம் ஊருக்குள்ள கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கு உன் தம்பியால ஏதாவது தலகுனிவு வந்துச்சு, கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன். வாங்கடா, நம்மளும் ஷூட்டிங் பார்க்கலாம்டா. டேய், எவன்டா இவன்? சுத்த பட்டி காட்டானா இருக்கான். எவனாச்சும் ஒருத்தர் ஊருக்கு புதுசா வந்துடக்கூடாது. எல்லாரும் பின்னாடியே ஓடிடுவீங்களே. ஆளப்பாரு. இதோடா என்னமோ இவர் போய் பட்டணத்துல படிச்சுட்டு வந்துட்டாரா, நாங்கெல்லாம் பட்டிக்காட்டான் ஆயிட்டோம். உங்க அப்பா மாதிரி எங்க அப்பாவும் வாத்தியாரா இருந்திருந்தாருன்னா என்னையும் பட்டணத்துல படிக்க வச்சிருப்பாரு. எங்க அப்பா ஏர் ஓட்டினா என்னையும் ஏர் ஓட்ட வச்சுட்டான். டேய், என்னடா இவன் இதுக்கு போய் இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? ஃபீல் பண்ணாதடா கண்ணா. டேய், ஃபீல் பண்ற மாதிரி பேச வச்சுட்டேடா மச்சான். சரிடா சரி. உங்களுக்கெல்லாம் என்ன இப்ப ஷூட்டிங் பார்க்கணும். என் ஆளு காலேஜ் போற நேரமாச்சே, பார்த்துட்டு போலான்னு பார்த்தேன். எங்க விடுறீங்க? சரி வாங்க போலாம். ஃபிகருங்க டச் கிடைச்ச உடனே ஃப்ரெண்ட்ஷிப் டச் கட் ஆயிடுமா? அந்த பொண்ணு உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதுல இருந்து எங்க டச்சை கட் பண்றேன். டேய், உயிர் காப்பான் தோழங்கிறத மறக்காதடா. டேய், இப்போ உங்களுக்கு என்ன ஷூட்டிங் பார்க்கணும் அவ்வளவுதானே? சரி வாங்க போலாம். டேய், என் பர்சனாலிட்டிக்கு சினிமாவில் சான்ஸ் கிடைச்சிருன்னு நீ பொறாம போறது எனக்கு தெரியுதுடா. ஆனா நான் மட்டும் பெரிய ஆயிட்டேன்னு வையே, உங்களை யாரையும் விட மாட்டேன்டா.